கிராமத்து மக்கள் சந்திக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வினை வெளியே தேடாமல், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை என்ற நிலை வருகின்ற பொழுது இன்று நாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னவென்று சொன்னால், நம்முடைய அரசாங்கங்கள் கிராம மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக தெளிவான தீர்வு எடுப்பதாக நினைத்து கொண்டு டெல்லியிலே அதற்கான ஒரு திட்டத்தினை தீட்டுகிறார்கள். அதே போல மாநிலத்தினுடைய தலைநகரிலே சில திட்டங்களை தீட்டுகிறார்கள். இந்த புதிய உள்ளாட்சி வந்ததே எதற்கென்று சொன்னால், உள்ளூரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, மக்கள் சந்திக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வினை மத்திய அரசோ மாநில அரசோ எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் அது நிறைவேற்றக்கூடியதாக இருக்காது. ஏனென்றால் இந்தியா அடிப்படையில் இந்த வித்தியாசங்கள் நிறைந்தது. மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபாடுகளை நாம் பார்க்க முடியும். ஒரு மாநிலத்திற்குள்ளேயே மாவட்டத்திற்கு மாவட்டம் வேறுபாடுகளை பார்க்க முடியும். ஒவ்வொரு மாவட்டமும் தனித்துவம் மிக்கதாக இருக்கும். அதைவிட ஒரு மாவட்டத்திற்குள்ளேயே ஊருக்கு ஊர் வித்தியாசங்கள் இருக்கும். ஆக மிக முக்கியமான நமக்கு என்ன புரிதல் தேவை என்று சொன்னால், கிராமங்களிலே நகரங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சாதாரண பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நாம் எங்கே தேடக்கூடாது என்று சொன்னால், தலைமையகம் தேடி செல்லக்கூடாது. மனுக்களை எடுத்துக்கொண்டு மாநிலத்தினுடைய தலைமை பீடத்திற்கும் மைய அரசாங்கத்திற்கும் செல்லக்கூடாது. மக்களுடைய மையத்தில் மக்களுக்கு அருகாமையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகளில் கலந்து பேசி மக்களே முடிவு காண வேண்டும். அதுதான் பிரதானமான நோக்கம் இந்த புதிய உள்ளாட்சிக்கு. ஆனால் அது புரிந்திருக்கிறதா என்பது அடிப்படையான கேள்வி. ஒரு கிராமம் குப்பையாக இருக்கிறது என்று சொன்னால், மாநில அரசுக்கு தாக்கீது செய்து மாநில அரசுக்கு மனுக்களை சமர்ப்பித்து தீர்வு காண முடியாது. மக்களுடைய சிந்தனை போக்கை மாற்றுவதன் மூலமாக அந்த கிராமத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியும். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை என்ற நிலை வருகின்ற பொழுது அது எப்பொழுது போடுவார்கள் என்று தெரியாது. ஆனால் மாணவர்கள் அங்கே படிக்க வேண்டும். அந்த ஊரில் படித்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு டியூஷன் சொல்லித் தருகிறார்கள். அது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய கழிப்பறை பயன்பாட்டுக்கு வரவில்லை, அதை தூய்மை செய்து பஞ்சாயத்தின் மூலமாக அதற்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிறார்கள். பள்ளிக்கூடத்திற்கு, அந்த பள்ளிக்கூடத்திலே படித்த மாணவர்கள் வசதியாக இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் வந்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஒன்றை உருவாக்கி தருகிறார்கள். ஆக எண்ணற்ற பணிகளை அந்த கிராமத்திலே செய்ய முடியும். யாரால் என்று சொன்னால் அரசாங்க அதிகாரிகளால் அல்ல, அந்த கிராமத்து மக்களாலேயே அதை செய்ய முடியும். ஆக இன்றைக்கு நமக்கு என்ன தேவை என்று சொன்னால், இந்த கிராமத்து மக்கள் சந்திக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வினை வெளியே தேடாமல் அந்த கிராமத்திற்குள்ளேயே தேடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த கிராமத்திற்கு அந்த தேடுதலை அவர்கள் முன்னெடுக்கின்ற பொழுது தீர்வுகள் கிடைக்கும். அந்த தீர்வுகள் அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய திட்டத்தில் கிடைக்கலாம், அல்லது கொடையாளர்கள் மூலமாக கிடைக்கலாம், அல்லது அந்த ஊரிலிருந்து வெளிநாடுகளிலே வசிக்கக்கூடியவர்கள் மூலமாக கிடைக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகள் அத்தனைக்கும் தீர்வுகளை காணக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்களை தயாரிப்பதுதான் மிக முக்கியமானது. ஏனென்றால் உள்ளூர் பிரச்சனைக்கு, சமூக பிரச்சனைக்கு சமூகம்தான் தீர்வு காண வேண்டும். அரசாங்கத்தை பயன்படுத்த வேண்டும். அரசாங்கம் தீர்வினை கண்டு தராது, மக்கள் தீர்வினை காண வேண்டும். அதற்கு அரசாங்கத்தினுடைய உதவியை நாட வேண்டும். அதற்கு மேலே இருக்கக்கூடிய 2 அரசாங்கங்களும் உதவி செய்யும். ஆகையினாலே உள்ளூர் பிரச்சனைக்கு உள்ளூரில் தீர்வு காண நாம் ஒரு புதிய உளவியலை உருவாக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நமது தேவையாக இருக்கிறது.